அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 26க்கு பிறகு கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசியில் சனி, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் குரு செவ்வாய், ரண ருண ரேகஸ்தானத்தில் சூரியன், சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க. மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் நீங்கள் கொள்கைக்காக பாடுபடுவீங்க. அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் அதற்கேற்ற ஆலோசனையை செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களின் தேவையை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் நன்மை உண்டாகக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு, பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும். பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. உங்களுடைய செயலில் வேகம் காட்டுவது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மந்தமான போக்கு மாறும். வேகம் பிறக்கும். அரசியல் துறையில் கடன் பிரச்சனை தீரும். போட்டிகள் மறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடும். அது மட்டும் இல்லாமல் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆசிரியர் சக மாணவர் மத்தியில் நன்மதிப்பு உங்களுக்கு உண்டாகும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் பிரிந்து சென்ற தம்பதிகளுக்கு இடையே ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்குது. கும்பராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் திடீர் சுப காரியங்கள் நடப்பதன் காரணமாக சுப விரயங்கள் அதிகரித்து செலவுகள் கூடும். மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். தெய்வ பலம் கூடும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும். வாலிப வயதினருக்கு வலுவான உத்தியோகங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அரசு அதிகாரிகள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு அழகிய நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். மங்கையரால் மன மகிழ்ச்சி, அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகளை அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் அனைவரின் பாராட்ட நீங்கள் பெருகுவீங்க. உங்களுக்கு சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்கள் மூலம் சேமிக்க முற்படுவீங்க. உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகமகிழக்கூடிய ஒரு காலகட்டம். எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழிகளில் இருந்து பணவரவு ஏற்படலாம். மனைவி மூலம் உங்களுக்கு பூரண நன்மைகள் ஏற்படும். பல வகையான உயர் ரக வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்திற்கு பெண் மனைவியாக அமைவார். மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டி முன்னேற்றம் முயல்வீங்க. உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்திருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான நாட்களாக இருக்குது. இந்த வாரம் கல்வியில் புதிய மாற்றங்கள் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை ஏற்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருங்கள். பரிகாரமாக அம்மனை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
உங்களுக்கு சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். விரோதமாக இருந்தவர்கள் நட்பு பாராட்டி நல்ல காரியங்களை செய்வாங்க. பொருள் சேர்க்கை உண்டாகி மன நிம்மதி அடைவீங்க. செவ்வாய் 4, 5ஆம் வீட்டில் இருக்காரு. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் புதிய ஆதரவு பெற்று வியாபாரத்தை நீங்க பெருக்குவீங்க. இல்லத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு. புதன் 6, 7ஆம் வீட்டில் இருக்காரு. உங்களுக்கு பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக தேவை. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. விரோதிகளின் சூழ்ச்சிகள் மாயமாக மறைந்து போகும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் 7, 8ஆம் வீட்டில் இருக்காரு. பிறர் தயவை நாட வேண்டி இருக்கும். சனி பகவான் ராசியில இருக்காரு. வாகனங்களில் செல்லும் போது பொறுமையும் நிதானமும் முக்கியம். ராகு 2ஆம் வீட்டில் இருக்காரு. பண தட்டுப்பாடு உங்களை தடுமாற வைக்கும். வீண் அலைச்சலால் கவலை உண்டாகலாம். கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்பாராத வகையில உங்களுக்கு பூரண சொத்து கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு. வண்டி வாகனம் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு நிலம் சொத்து விஷயங்களை கூடுதல் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மன உளைச்சல்கள் ஏற்படலாம். வாரத்தின் நடுவில் குழந்தைகளின் செயல்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக பயணங்கள் உங்களுக்கு இனிமையானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும். உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கைவிடுவது நல்லது. இல்லையெனில் உங்களுடைய வாய்ப்புகளை நீங்க இழக்க நேரலாம். அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா சிகப்பு. அதிர்ஷ்டமான எண் 8. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக அமைய நீங்க விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு. விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வர பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு. குடும்பத்தில் 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குழப்பங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. பொறுப்புகள் நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உங்களுக்கு உண்டாகலாம். இளைய சகோதரர் வகையில சில சங்கடங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகாரிகளிடம் பேசும்போது பதட்டம் வேண்டாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. கடன் வாங்கி முதலீடு செய்வதை நீங்க தவிர்க்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய பணம் கிடைப்பதில் மன நிறைவு உண்டாகலாம். புகுந்த வீட்டரின் பரிமுகமாக மனப்பான்மை மாறி அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 21, 25. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 2, 4. பொதுவாக கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பெருமாளை முழுமனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தினமும் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைய ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.